ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், வேகமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா இந்த ரெசிபியை உங்களோட டின்னர் இல்லைனா லஞ்சில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்னோட 3 months 27 kg வெயிட் லாஸில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு ரெசிபி தான் இது. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பீட்ரூட்டோட டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா, அதனால் பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட டேஸ்ட் வந்து ஆஹா ஓஹோனெல்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் ஒரு மெடிசன் மாதிரி நினச்சி நம்ம இதை சாப்பிடலாம். இது வந்து சாப்பிட இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இதை வந்து ஒரு கடாயில் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது தான். இதுவுமே ரொம்ப நல்லது தான். எல்லாமே ஒரே மாதிரி தான். அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும், அது வரைக்கும் இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மீடியம் சைஸ், ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் இருக்குது இல்லையா, இல்லை இதில் பாதி பீட்ரூட் இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து தேங்காயெல்லாம் போட்டு பொரியலாக சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம், அது உங்களோட விருப்பம். டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு, அடிக்கடி கொஞ்சம் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் போரிங்காக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் நான் செய்கிறேன் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் இது பண்ணுறேன். டயட்டில் வந்து ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு தெரியும், டெய்லி வந்து அந்த பொரியலெல்லாம் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணலாம். இந்த தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. இந்த சூடெல்லாம் போய் நல்லா ஆறணும், அது வரைக்கும் இதை அப்படியே விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நான் ஷாப்லேருந்து வாங்கின தயிர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற தயிரே எடுத்துக்கலாம். ஹோம்மேடு தயிரே ரொம்ப நல்லது தான். ஆனால் தயிர் வந்து ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் புளிப்பு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிரை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்திங்கன்னா நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தாளித்து கொட்டுறதா இருந்தாலும் தாளித்து கொட்டலாம். நான் வந்து தாளிச்செல்லாம் கொட்டலாம், இந்த மாதிரி ப்ளைனாக எடுத்துக்கிறேன். இது நான் இப்போ டின்னருக்கு எடுத்துக்கிறேன். முன்னாடி வந்து என்னோடய லஞ்சாக இது மட்டுமே நான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன். அந்த டைம்லாம் எனக்கு ரொம்ப நல்லா வெயிட் லாஸ் ஆகிருக்கு. அந்த டைமில் லோ கார்ப் டயட்டில் இருந்தேன். இப்போ வந்து இது நான் டின்னருக்கு எடுத்திருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.